ஹாய் நண்பர்களே! நான் இன்று ஒரு காரியம் உங்களிடம் சொல்லப் போகிறேன். அதாவது நம்மளிடம் பழகிட்டு இருக்க மனிதர்கள் நம்மளாவே இருக்கட்டும், சமயங்கள்ல நமக்கு கஷ்டம் வரும்போது, நமக்கு நேரம் சரியில்ல, அது சரியில்ல, இது சரியில்ல, ஒண்ணுமே நடக்கிறதில்ல அப்படிலாம் சொல்லி ஒரு போராட்டம் நடந்து கொண்டு, சில பேர்கள் போயி சோசியக்காரங்கள்ட்ட, அவங்கள்ட்ட, இவங்கள்ட்டயே அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா, வெற்றி கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி ஒரு குறிகள் பார்க்கறது, கேள்விகள் கேட்கறது, சோசியம் பார்க்கறது, இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கிற நேர காலத்துல, ஒரு மனிதன் நான் ஒன்று கூறுகிறேன். ஒரு மனிதனை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சு, அவனுக்கு எல்லா சாப்பாடு, போக்குவரத்து எல்லாம் 3 நேரமும் குடுத்து, அவனை உழைக்க விடாமல் உள்ள அடைத்து வையுங்கள். அப்போது இந்த நேரங்காலமும், இந்த சோசியங்களும், இந்த பார்வைகளும் அவனை கொண்டு வந்து அவன் காலில வந்து எல்லாம் போடுமா? நல்லா யோசனை பாருங்கள். ஒருத்தன் சொல்கிறார், "உனக்கு இது அடிக்க போது, அது அடிக்க போது" அப்படின்னு சொல்கிறார். ஒரு சொல்ல இப்படி வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுது, அப்படி வந்து கஷ்டத்தை கொடுக்க போகுது, அந்த கிரகம் இந்த கிரகம் அப்படிலாம் சொல்லி பேசுகிறார்கள். சில பேர் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு எனக்கு டைம் சரியில்லை, எனக்கு டைம் சரியில்லை, டைம் சரியில்லைன்னு சொல்கிறார். அந்த சிந்தனை ஏன் மனிதனுக்கு போக வேண்டும்? நாம அனைவருமே உழைத்தால் அந்த உழைப்பில் இருந்து நமக்கு இயற்கை தரும் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல சப்போர்ட்டுகள், காசு பணங்கள், சொத்து பத்து எல்லாமே நம்மளுடைய உழைப்புல இருந்து கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்தால் மட்டுமே அது நடக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே தானாக கிடைக்கப் போவது இல்லை. அதை உழைப்பின் மூலமாக நாம எடுக்க வேண்டும். எத்தனையோ யுகங்கள் மாறிவிட்டது, எத்தனையோ காலகட்டங்கள் மாறிவிட்டது. அப்படி இருக்க காலகட்டத்திலே இன்றைக்கு உழைப்பு கம்மியாகிவிட்டது. சோம்பேறிகள் அதிகமாகி விட்டார்கள். உழைக்காமையே எல்லாம் பெற்று விட்டுறலாம். நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி, ஒரு குளுமையான வார்த்தைகளை பேசி, நல்ல உடம்புல சட்டையில அழுக்குப்படாம, நல்ல மினுக்காக தெரிஞ்சு நாம வார்த்தைகளை கொட்டி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம எப்படியாச்சும் சம்பாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறார்கள். அது தவறான எண்ணம். என்றைக்குமே எந்த காலமா இருக்கட்டும், எந்த யுகங்களா இருக்கட்டும், எதுவாக மாறியதாக இருந்தாலும் சரிதான். சத்தியம், தர்மம், நேர்மை, உண்மை இது எப்பவுமே மாறாது. எந்த யுகமாக இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அதை மாற்ற வேண்டும் என்றால் நேர்மையாக நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கடமைகள் நமக்கு சீராக அமையும். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். சிந்தித்து செயல்படுங்கள். உழைப்பே உயர்வு தரும். நம் நாட்டுக்கும் நமக்கும் நன்மை தரும். நன்றி, வணக்கம்.